டெரிக்குட்டி டெரிமா ஸ்வீட் பேபி ஸ்வீட் பேபி பக்கவாதம், மூளையில் ரத்த ஓட்ட பாதிப்பு, 6 மணி நேரத்திற்குள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கியூட் பேபி மற்றும் நரம்பியல் சிகிச்சை, வாஞ்சிரீகம், கியூட் பேபி கியூட் பேபி டெரிமா டெரிக்குட்டி வரலாற்று பின்னணி கொண்ட கோவை மாநகரில் பணக்காரர்கள் கோட்டீஸ்வர மகானின் புதிய கிளையினை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கின்றோம். கோட்டீஸ்வர மகான் தங்க வரிக நகைகளுடன் உங்களை வரவேற்கிறது. சிறப்பு விழா சலுகையாக தங்கம் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. கோட்டீஸ்வர மகான் பரிபூர்ணத்தின் அடையாளம். சாம்பியன் என்பவர் வெறும் வலிமை மட்டும் உடையவர் அல்ல. சாம்பியன் என்பவர் வளைவு தன்மை உடையவர்களும் தான் எந்த சவாலுக்கும் தயாரானவர். My husband Karthik, very romantic. At the same time, office like best employee of the year. காரணம் அவருடைய inner confidence மேல ஒரு மனைவியா தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த பிற நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வீட்டில் தனியாக இருந்த 11 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாரதி மதியழகன் என்ற 2 இளைஞர்கள் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக புகார் அளித்த போது அதனை முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின்படி பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய தலைமை காவலர் சரளால் என்பவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து திருத்தணியில் சாராயம் பெற்றதாக பெண் ஒருவர் உட்பட 5 பேரை கைது செய்துள்ளதாக மதுவிலக்கு போலீசார் தெரிவித்தனர். திருத்தணியை சுற்றியுள்ள சிவாடா, நல்லாடூர், கோனேட்டம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் 22 லிட்டர் சாராயம், பிராமி பாட்டில்கள் உள்ளிட்டவர்கள். கோவையில் பானிபூரி விற்கும் கடைகள், தயாரிக்கப்படும் இடங்கள், துரித உணவு விற்பனையகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதிக நிறமி சேர்க்கப்பட்ட பானிபூரி மசாலா, சிக்கன் 65, காளான் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டிலும் பானிபூரி தயாரிக்கும் உணவு பாதுகாப்பு துறையினர் சுகாதாரமற்ற நிலையில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் பானிபூரியை கைப்பற்றி அறிவித்தனர். விழுப்புரத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் ஜி கே வாசன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். திமுகவுடைய அதிகார துஷ்பிரயோகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருப்பதாகவே தெரிகிறது. அமைச்சருடைய இலாக்காக்கள் பணிகள் தமிழகத்திலே தற்காலிகமாக இடைத்தேர்தலுக்காக விக்கிரவாண்டிக்கு மாற்றப்பட்டதாகவே எங்களுக்கு தெரிகிறது. எந்த ஒரு அமைச்சரும் சட்டமன்றத்திலே கோட்டையிலே அவர்கள் சார்ந்த பணியை செய்வதாக தெரியவில்லை. கேரள மாநிலம் பாலக்காடு ரயில் நிலையத்தில் இன்று புறப்பட்ட ரயிலில் ஏற முயன்ற போது தடுமாறி ரயிலுக்கும் பிளாட்பாரத்துக்கும் இடையில் விழுந்த இளைஞரை ரயில் போலீசார் பத்திரமாக மீட்டார். பிளாட்பார கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக ரயிலில் இருந்து இறங்கியவர் மீண்டும் ரயிலில் ஏற முயன்ற போது விபத்தில் சிக்கினார். சென்னை அண்ணா சாலை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் லாக்கரில் இருந்து ஓராண்டுக்கு முன் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மாயமானதாக கூறப்படும் சம்பவம் பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கினர். வண்டலூரைச் சேர்ந்த கருவீர சுப்பிரமணியனின் குடும்பத்தினருக்கு சொந்தமான அந்த நகைகள் லாக்கரில் இருந்து மாயமானது பற்றி ஓராண்டு
ஓராண்டுக்கு முன்பு சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். நீதிமன்ற உத்தரவிட்டதன் பேரில் சுப்பிரமணியன் பயன்படுத்தி வரும் லாக்கரை அவருக்கு முன் பயன்படுத்திய நபர் போலீஸ் சாலை தயாரித்து திருநாளார் என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரித்து வருவதாக போலீசார் கூறினர். சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக தாதகாப்பட்டியில் புதன்கிழமையன்று சண்முகத்தை வெட்டிக் கொன்ற குற்றவாளிகளை கைப்பற்றும் வரை உடலை வாங்கவும் என கூறி உறவினர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் திரண்டதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரு விளக்குகளை துண்டித்தும் சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் திட்டமிட்டு கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாகவும் அதை தொடர்புடையவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். என தப்புவாக்கும் கடலோர பகுதிகளில் அலைகளின் தீவிரம் அதிகரித்திருப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர். வழக்கமாக ஆண்டுக்கு ஒருமுறை நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய அலை சீற்றம் சுமார் முன்கூட்டியே வீசுவதாக தெரிவித்த மீனவர்கள் இதனால் வலைகள் படகுகள் சேதமடைவதாகவும் கூறினர். அலை சீற்றத்தால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த அதிக தூரம் எடுத்துச் செல்ல வேண்டியுள்ளதாகவும் மற்ற பகுதிகளில் உள்ளது போல தங்களுக்கும் தூண்டில் வலை அமைத்து கொடுத்தால் படகுகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று மீனவர்கள் கூறினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே போதையில் பணம் கேட்டு அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதாக 3 சிறார்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சாலையோரத்தில் பைக் மீது அமர்ந்து கொண்டிருந்தவரை பணம் கேட்டு ஆயுதங்களால் தாக்கியது அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் அதன் அடிப்படையில் தில்லைநாயகம் மற்றும் 3 சிறார்கள் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து